Hi friends, welcome back to our channel online Samayalarai. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது இதில் கொட்டி கலந்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை கணக்கு வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாவை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி கட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கல்லில் கையில் எடுத்து தான் அப்ளை பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ரெசிப்பியில் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மாவும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி தோசைக்கல்ல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கீழே நல்லா வெந்திருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது திருப்பி போட்டு வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.